மேனேஜர் வேற செம்மையா கத்துறா, இது பண்ணு அது பண்ணு. ஐயோ, வீட்டுக்கு வந்தோடனே பக்கத்து வீடு ஆண்டி வந்து கத்துறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாமே வெறுப்பா இருக்கு. வந்தோட புலம்புறடா, என்னோட மூடு போய் கெடுக்கிறேன். சரி, இதெல்லாம் வேணா போய் வாய் முடிட்டு தூங்கிட்டாவா. சரி, வேற என்ன பண்றது? மேனேஜர் நீயா? திருப்பி ஃபைல் பண்ணுமா? ஐயோ, இப்போதான் வேலை முடிச்சு கொடுத்தேன். மேனேஜர், ஐயோ, நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ, 100 ஃபைல் பண்ணுமா? கனவா இது? ஏண்டா தூணு கூட விட மாட்டியாடா? கனவுல கூட மேனேஜர் வராரா? ஆமா. சரி, ஓகே, டென்ஷன் ஆகாது. பேசாம போய் பீச் போலாவா. அப்படியே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலாம். ஓகே, அவங்களோட மீட் பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஏய், எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐ எம் ஹட்சன். ஏன் சிரிக்கிறாங்க? நான் சொன்னேன்னா திரும்பி திரும்பி சிரிக்கிறாங்க. என்ன விசேஷம்? ஏன் சிரிக்கிறீங்க? சும்மா கலாய்க்காதீங்கப்பா தம்பி. ஓர பண்றீங்க சும்மா. எங்க போனாலும் ஒரு மாதிரியா என்ன பாக்குறாங்க. ஏய், டென்ஷன் ஆகாதடா. நம்ம கிடைக்கிறாங்கடா. நாங்கள் ஒன்றும் பண்ணலாம், சர்ச்சுக்கு போகலாம்.
ஓகே, அங்க ஒரு யூத் லீடர் அண்ணா இருப்பா, அவர்கிட்ட போய் பேசிக்கலாம். வா வா வா. சரி. அண்ணா அண்ணா, இவரோட பேரு கர்ட். இவர நம்மளோட யூத் லீடர். அண்ணா நீங்களா? நான் வச்சுங்களா? ஓகே ஜான். அண்ணா அடுத்த யூத் மீட்டிங் எப்போண்ணா? ஏய் கேட்டண்ணா. என்ன கண்டுக்காம அப்படியே போறான். நான் ஆசிரியர் யூத் மீட்டிங் கேட்டேன், அவன் எதுவுமே சொல்லல. என்ன எங்கடா கூட்டிட்டு வந்து வச்சு யாரெல்லாம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு? சாரிடா, அவங்களும் உங்களை தாங்க நினச்சேன், பார்த்தா அவங்களும் அப்படியே தூரமாக போகிறாங்க. சரி வீட்டுக்கு போகலாம். போயிடுச்சு. நேற்று மேனேஜர் வேற கத்துனாங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸு யாருமே கண்டுக்கல. யூத் அண்ணா கிட்ட போய் யூத் மீட்டிங்கை போல அவங்க கூட கண்டுக்கவே இல்லை. என்ன பண்றேன்னு தெரியல. சரி, இன்னைக்கு யாருமே இல்லை. ஏதாச்சும் பைபிள் ஏதாச்சும் படிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எனக்கு இதுவே போதும். இங்க போய் அங்க போய் அந்த ஆள்கிட்ட பேசி இந்த ஆள்கிட்ட போய் தேடி கடைசியில நான் என்ன தேடுறேன்னா எல்லாமே பைபிள் இருக்கு. எல்லாமே ஏசப்பா எனக்காக காத்துறாங்க. ஏய் என்னடா பார்த்து ஜாலியாக இருக்க? ஆமா ஆமாம், அப்படி அசால்ட்டாக சொல்கிறேன். சரி வா, பீச் போகலாம், திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணலாம். இல்லை பீச் வேணாம், இப்போ போய் மால் போகலாம். அவங்க தோணும். நேற்று மீட் பண்ணோம். இன்னும் சரிங்களா? சரி சரி, எனக்கு என்ன ஏசப்பா இருக்காங்க. என்னடா இப்போ சர்ச் போடலாம். ப்ரோ இன்னும் பிஸியா இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். ஹாய் ஜான், ஜான் தானே? ஓகே சரி பரவாயில்ல. எனக்கு என்ன ஏசப்பா இருக்காங்க. நினைப்போம்ல, என்னை யாரும் மதிக்கல நினைப்போமா நினைக்க மாட்டோமா? நினைப்போம்ல, என்ன போய் யாரு மதிப்பா? எனக்கு ஒரு மதிப்புமே இல்ல. வீட்டுலனாலும் சரிதான், வேலை செய்யற இடத்துலனாலும் சரிதான், என்னை யாருமே மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா நம்ம ஏசப்பா மேல விசுவாசம் வைக்கும் போது இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு நம்ம படிக்க போறோம். பயம் இல்லாத விசுவாசம். என்ன விசுவாசம்? அப்படி விசுவாசிக்க முடியுமா? நம்ம எல்லாம் சரி ஏசப்பா நீங்க தான் எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சொன்ன மாதிரி என்ன சொல்லிட்டோம்? நீங்க தான் எனக்குன்னு சொல்லிட்டோம். ஆனா பயம் இல்லாம விசுவாசம் ஒண்ணு இருக்க முடியுமா? முடியாது. எப்படி முடியும்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரியா? யாருக்கெல்லாம் இந்த பயம் இல்லாத விசுவாசம் வேணும், எப்படி இந்த பயம் இல்லாம ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம எல்லாரும் இன்னைக்கு அடி எடுத்து வைக்கலாம்னு நம்ம இப்ப பார்க்கலாம். சரியா? சொல்லுங்க. நான் ஒரு தேவாலயத்தில் கல்யாணம் இருக்கிறேன். என்னோட மகா இருக்கிறேன். அவருக்கு 12 வயசு ஆகுது. அவருக்கு உடம்பு சரியே இல்லை. அவன் செத்துவா போல இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்கல. கண்டிப்பா. கூட்டம்லாம் நிறைய இருக்குது. சீக்கிரம் போகணும் இசுவே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னை யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன ஏசப்பா நீங்க? இவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய கூட்டம், அதில் போய் நீங்க கேட்குறீங்க யார் உங்களை தொட்டாங்க? இல்லையே, என் வல்லமை என்னை விட்டு போன மாதிரி இருந்துச்சு.
யாரோ என்னை தொட்டிருக்காங்க. நான் தான் தொட்டேன் ஏசப்பா. 12 வருஷமா பெரும்பாடோடு இருந்தேன் ஏசப்பா. எந்த வயசும் எடுத்து எனக்கு சரியாகல. பணமெல்லாம் செலவாச்சு. இப்போ உங்களை தொட்டதும் நான் சுகமாயிட்டேன் ஏசப்பா. கவலைப்படாத, உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றும். சுகத்தோடு போ. ஒதுக்கு தொல்லை பண்ணாதீங்க. உங்க மக இறந்துட்டா. என்ன சொல்றீங்க? ஆமா, இறந்துட்டா. அவருக்கு தொல்லை பண்ணாதீங்க. சொல்றீங்க ஏசப்பா? பயப்படாத, விசுவாசம் வச்சா அவன் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவான். சீக்கிரம் வாங்க ஏசப்பா. வாங்க வீட்டுக்கு போய். பேதுரு, யோவான், வாங்க, நீங்க மட்டும் வா. எல்லாரும் எதுக்கு அழுவுறீங்க? இவன் தூங்கிட்டு தான் இருக்கான். சரி, எல்லாரும் வெளியே போங்க. வெளியே தான். சிறு பெண்ணே, எழுந்திரி. இவளுக்கு சாப்பிட ஏதோ கொடுங்க. இப்ப நம்ம என்ன படிச்சோம்? யாருமே நம்மளை மதிக்கலைனாலும் நமக்கு என்ன இருந்தா ஏசப்பா பார்வையில நம்ம விசேஷித்தவங்க. பயம் இல்லாத விசுவாசம். பயம் இல்லாத விசுவாசம் யாருக்கு முதல்ல தேவைன்னா, தகுதியே இல்லாதவங்களுக்கு தேவை. தகுதியே இல்லாம தள்ளப்பட்டவங்களுக்கு என்ன விசுவாசம் தேவை? பயமே இல்லாத விசுவாசம் தேவை. அந்த பெண் வந்து எப்படி வந்தா? ஏசப்பாவை நான் எப்படியாவது தொடணும்னு தான் அவ அங்க வர்றா. ஆனா ஏசப்பா என்ன செய்யறாங்க? அவளுக்குள்ள, அவ வாழ்க்கைக்கு உள்ள ஒரு விசுவாசத்தை தொடங்குறாங்க. இததான் நம்ம எபிரேயர் 12வது அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய யாரு? ஏசப்பா. அவர் நம்ம வாழ்க்கையில முதல்ல என்ன செய்யறாரு? பயத்தை போக்கணும். அப்படின்னா நம்ம பயத்தை போக்கணும்னா ஏசப்பா என்ன செய்யறாங்க? விசுவாசத்தை நமக்கு உள்ள தொடங்குறாங்க. எப்படி தொடங்குறாங்க? யாராவது ஒரு வார்த்தை சொல்றீங்களா? எப்படி ஏசப்பா விசுவாசத்தை இந்த தகுதியே இல்லாத அந்த காலத்துல பெண்கள்னால என்ன, இந்த காலத்துல நிறைய நேரம் நம்ம பெண்கள்னால என்ன பண்றாங்க? போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவளுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு பெரிய வியாதி. அவட்ட இருந்த அந்த வியாதினால அங்க வெளியே போகவே முடியாது. போகவே முடியல. எத்தனை வருஷத்துக்கு? 12 வருஷம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 12 வருஷம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு உடம்பெல்லாம் எப்படி டயர்டா இருந்திருக்கும். அப்படிதானே? டயர்டா வேற இருந்திருக்கும். ஆனா ஏசப்பா எப்படி அவளுக்குள்ள விசுவாசத்தை தொடங்கினாங்க? யோசித்து பார்த்திருக்கீங்களா? இப்ப நம்ம யோசித்து பார்ப்போமா? எப்படி தொடங்கினாங்க? தொட வந்தவளை என்ன சொன்னாங்க? ஏசப்பா நீ யாரோ என்ன தொட்டாங்க அப்படின்னு சொல்லி பின்னால எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருந்தவளை எங்க கொண்டு வந்தாங்க? கூட்டத்துக்கு முன்னால கொண்டு வந்து அவ வாயில இருந்து என்ன பண்ணாங்க? சொல்ல வச்சாங்க. அப்ப பயம் இல்லாம விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும்னா ஏசப்பா நீங்க ஒருத்தர் தான் கர்த்தர்னு நம்ம எந்திரிச்சு நின்னு பயம் இல்லாம சொல்லணும். You have to confess your faith. அதான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? Confess your faith with your mouth. அப்படின்னா வாயால நம்ம விசுவாசத்தை அறிக்கையிட்டு, எப்படி நம்ம அறிக்கையிடுறோம்? நம்ம இருதயத்துல அவரை நம்புறோம். புரிஞ்சுதா? இப்ப இருதயத்துல ஏசப்பா நான் நம்புறேன்னு மட்டும் சொன்னா பத்தாது. வாயால ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை தொட விரும்புறேன்னு சொன்னா நமக்கு என்ன போயிருது? பயம் போயிடும். அப்படிதானே? இங்க முன்னால வந்து யாராவது ஆக்ட் பண்ணுவீங்கன்னா முதல்ல என்ன வந்துச்சு? நம்மளுக்கு தயக்கம், பயம் எல்லாம் வந்துச்சு. ஆனா வந்து செஞ்சு பார்த்துட்டா என்ன ஆகுது? தைரியம் வந்துருது, பயம் போயிடுது. அப்ப பயம் இல்லாம விசுவாசம் தகுதி இல்லாத எல்லாருக்கும் ஆண்டவர் தரணும்னாலும் அது எப்படி தராரு? ஏசப்பா நீங்க
என்னுடைய இருதயத்துல இருக்கீங்க, உயிர் உள்ள கர்த்தர் நீங்கன்றத இருதயத்துல நம்பி அதை வாயால நீ அறிக்கை செஞ்சனா பயம் இல்லாத விசுவாசம் வருது. இது நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்துல நம்பி, எல்லாரும் சொல்லுவோமா? ஏசப்பா நான் இருதயத்துல நம்புறேன், வாயால உண்மையை அறிக்கை செய்யறேன். இயேசுவே நீர் வல்லவர் நல்லவர்னு வாயால நான் அறிக்கை செஞ்சேன்னா இனிமே பயம் இல்லாத விசுவாசம் எனக்கு வருது. பயம் இல்லாத விசுவாசம் வருதுன்னா நம்ம 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு படிச்சுக்கலாம். தெரிஞ்சதுல இருந்து தெரியாதத ஒண்ணு ஏசப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறாங்க. அந்த பெண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? ஏசப்பா எனக்கு சுகம் கொடுக்க முடியும்ன்றத தெரிஞ்சது. ஆனா எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த ஒரு பெண்ணுக்கு என்ன செஞ்சாரு ஏசப்பா? அன்னைக்கு அவளை முன்னால கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? என் வல்லமை என்னை விட்டு புறப்பட்டுச்சு, அதனால யாரோ ஒருத்தர் என்ன தொட்டாங்கன்னு. அப்ப இன்னைக்கு தெரிஞ்சு ஒருவேளை நம்ம இன்னைக்கு வந்திருக்கலாம், ஏசப்பா நீங்க எனக்கு சுகம் கொடுக்க விரும்புறீங்கன்னு. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியாத ஒன்ன ஏசப்பா எப்படி சொல்லி கொடுக்க விரும்புறாங்க? இந்த வேதத்தை நம்ம திறந்தோம்னா ஏசப்பா என்ன செய்யறாங்க? நான் ஒன்னு நடத்த விரும்புறேன் அப்படின்றத நமக்கு தெரியாத அடுத்த அடியை எடுத்து வைக்க, பயம் இல்லாம எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு சொல்லி தராங்க. ஏன்னா நம்ம கையை பிடிச்சிட்டே யாரு வர்றா? ஏசப்பா வர விரும்புறாங்க. 2வது, புரியறதுல இருந்து புரியாதத உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லி கொடுக்க விரும்புறாரு. ஒருவேளை நம்மளுக்கு என்ன செய்யும்? ஆண்டவரே எனக்கு இவ்வளவுதான் புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா புரியுறது கொஞ்சமா இருந்தாலும் புரியாதது அநேகத்தை நமக்கு சொல்லி கொடுக்க ஏசப்பா விரும்புறாங்க. புரிஞ்சது என்னது? அந்த அம்மாக்கு அன்னைக்கு பெண்ணுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? ஏசப்பா எனக்கு முழுசா சுகம் கொடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சுது. ஆனா ஏசப்பா அவளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீ சமாதானத்தோட போ. ஒருவேளை நமக்கு புரியாது இந்த சமாதானம் எதுக்கு என் வீட்டுல வேணும், இந்த சமாதானம் எனக்கு குடும்பத்துல வேணும், நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு சமாதானம் வேணும், நம்ம எத்தனையோ தடவை கேட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம அதை வாயால நம்ம அறிக்கை செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் உண்மையிலேயுமே கிடைக்கும். எப்ப நம்ம வாயால ஏசப்பா நீங்க உயிரோட இருக்கிறீங்க நான் நம்புறேன். வியாபாரத்துக்கு போனா அங்கேயும் நம்ம என்ன செய்யலாம்? ஏசப்பா நீங்க உயிரோட இருக்கிறீங்க நான் நம்புறேன். வீட்டுல இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? இனிமே ஏசப்பா நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா நம்புறேன்னு வாயால அறிக்கை செய்ய செய்ய பயம் என்ன செய்யறோம்? போயிடும். புரியுதா? அப்ப முதல்ல நம்ம பயம் இல்லாம விசுவாசிக்கணும்னா என்ன செய்யணும்? சத்தமா சொல்லலாமா எல்லாரும்? வாயால ஏசப்பா நாமத்தை அறிக்கை செய்யணும். 2வது, தகுதி இல்லாதவங்களுக்கும் பயம் இல்லாத விசுவாசம் உண்டு, தலைவனா இருக்கிறவங்களுக்கும் பயம் இல்லாத விசுவாசம் வேணும். யாரு தலைவனா இருந்தாங்க நம்ம பார்த்தோம்ல? ஜெப ஆலய தலைவனா யாரு இருந்தா? அவன் பேரு யவீரு. இங்கிலீஷ்ல ஜெய்ரஸ் பாக்குறோம், தமிழ்ல என்ன? அது யவீரு. இந்த யவீரு வீட்டுல யார் இறந்து போனா? அவளுடைய சொந்த மகா இறந்து போயிட்டான். அப்ப என்ன ஆச்சு? அந்த கூட்டத்துல இந்த அம்மா வேற நடுவுல வந்துட்டாங்க. அதனால என்ன ஆச்சு? அங்க லேட் ஆயிடுச்சு. நிறைய நேரம் ஜெப ஆலய தலைவர்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை தலைவர்களா இருக்கலாம், வீட்டு தலைவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரிதான், தாமதம் லேட் ஆகிறது மூலமா ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் நிறைய நேரம் பயம் இல்லாத விசுவாசத்தை கொடுக்கறாங்க. யாருக்கு லேட் ஆச்சு? அங்க லேட் ஆச்சா இல்லையா? தாமதம் ஆச்சா இல்லையா? ஏன் தாமதம் ஆச்சு? அங்க பெரிய கூட்டம், அப்புறம் நடுவுல இந்த பெண் வேற நடுவுல வந்துட்டா. அதனால யார் இறந்து போயிட்டா? அவரோட சொந்த மகா என்ன ஆயிட்டா? இறந்து போயிட்டா. ஆனா தாமதம் ஆகும் பொழுது, நிறைய நேரம் நம்ம வெயிட் பண்ணும் போது, நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம படிக்கிற முதல் பாடம் என்னன்னா, நமக்கு கிட்ட பார்வையை ஏசப்பா தர. என்ன பார்வை? என்ன பார்வை? முதல்ல கிட்ட இருக்கிற பார்வையில ஏசப்பா யாருன்னு சொல்லி தராங்க. ஏசப்பா அங்க யாருன்னு இந்த யவீரு கூட வந்துட்டே இருக்கிறாரு. யார் கூட? ஏசப்பா கூட வந்துட்டே இருக்கிறாரு. அப்ப யாரு ஏசப்பா அவளை தொடுறா? வஸ்திர தொங்கல அவ தொடுறா. இன்னொரு இடத்துல நம்ம ஏசப்பாவோட வஸ்திர தொங்கல், அதுக்காக தான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு துணி எடுத்துட்டு வந்தோம். இத மாதிரி ஒரு ஜெப ஆலயத்துல எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால ஏசாயான்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரா.
அவர் என்ன பண்ணாராம், அங்க இருந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது அந்த ஆலயம் பூரா அந்த வஸ்திர தொங்கலால அது நிறைஞ்சிருந்துச்சாம். அங்க என்ன பண்ணாங்களாம், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இது ஏசாயா 6வது அதிகாரத்துல இருக்குது. யாராவது பைபிள் வச்சிருந்தீங்கன்னா திறந்து கூட பார்க்கலாம். ஏசாயா 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு என்ன பண்றாங்க, அங்க சத்தம் கேக்குது. அந்த வாசல் எல்லாம் வேற ஆடுதான். எப்ப கர்த்தாதி கர்த்தர் சிங்காசனத்துல இருக்கிறாரு, அங்க என்ன பண்ணுது, அந்த வஸ்திர தொங்கல் அந்த ஆலயத்துல முழுசா அங்க நிறைக்குது. அப்படிப்பட்ட ஒரு வஸ்திர தொங்கல் யாரு தொடறதுக்கு அங்க கிடைச்சிச்சு? அந்த பெண், தகுதி இல்லாத அந்த பெண் வந்து அவ்வளவு பரிசுத்தருடைய வஸ்திர தொங்கலை அவளால தொட அங்க முடிஞ்சது. இதை யாரு பார்த்தா? யவீரு பார்த்தா. அப்ப யவீருக்கு என்ன எப்படி தெரிஞ்சுக்கோ, ஏசப்பா எவ்வளவு வல்லமையுள்ள இந்த ஏசப்பா. அப்ப இந்த யவீருக்கு ஒரு கிட்ட பார்வை கிடைக்குது. வல்லமையுள்ள பரிசுத்தர், இந்த பரிசுத்த கர்த்தரோட தொட்ட உடனே அந்த அசுத்தம் போயிடுச்சு. அவளுக்குள்ள இருந்த அந்த அசுத்தம் அங்க உடனே அந்த பரிசுத்த கர்த்தரை தொட்ட உடனே போயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்க, யவீரின் போதகரை நீ தொந்தரவு பண்ணாத, உன் மகா வந்து அங்க இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த யவீருக்கு. அப்ப யவீருக்கு தூர பார்வை கிடைச்சு. முதல்ல கிட்ட பார்வை, அந்த வஸ்திர தொங்கல்ல இருந்து பரிசுத்தர் பரிசுத்த தொடுகை அங்க கிடைச்சு, பரிசுத்தரை தொட்டுட்டா அப்படின்ற கிட்ட பார்வை. இனிமே தூர பார்வை, நம்ம எந்த இடத்துலயாவது இருக்கலாம். யவீர் வந்து இன்னும் வீட்டுக்கு போல, அப்படிதானே? அப்ப ஏசப்பா வந்து யவீரு கிட்ட என்ன சொல்றாங்க, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா நீ இருந்தன்னா உன் வீட்டுல உள்ள மகா என்ன பண்ணுவா, ரட்சிக்கப்படுவா. உன் வீட்டுல உள்ளவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஒருவேளை நம்ம வீட்டுல உள்ளவங்க இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள இல்லாம இருக்கலாம். எங்க அப்பாக்கு ஏசப்பாவை பத்தி தெரியாது, எங்க அம்மா இன்னும் ஏசப்பாக்குள்ள வரல, எங்க வீட்டுல எங்க குடும்பத்துல இன்னும் நிறைய பேர் ஏசப்பா யாருன்னு தெரியல, இந்த காலனில இன்னும் நிறைய பேர் ஏசப்பா பத்தி தெரியலனாலும் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஏசப்பா என்ன சொல்றாங்க, நீங்க விசுவாசமா இருங்க, பயப்படாதீங்க. நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா, பயமில்லாத விசுவாசம் என் மேல இருந்துச்சுன்னா இன்னும் அநேகர் என்ன பண்ணுவாங்க, இந்த ரட்சிப்புக்குள்ள இந்த மீட்புக்குள்ள வருவாங்கன்ற தூர பார்வையை யாருக்குள்ள வச்சா, இந்த யவீருக்குள்ள ஏசப்பா வைக்கிறாங்க. அதனால தாமதமாகுது. எனக்கு இந்த காரியம் நடக்கல, எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை, பண பிரச்சனை, எந்த வேலை செய்வேன்னு தெரியல, எப்படி சாப்பிடுவேன்னு தெரியல, நான் என்ன பண்ண போறேன்னு அடுத்தது தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் எனக்கு லேட் ஆகுது, எனக்கு தாமதமாகுது, எனக்கு வெயிட் பண்ண முடியலையே, எனக்கு காத்திருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைச்சோம்னா உங்களுக்கு எனக்கு ஒரு கிட்ட பார்வையை தரப்போறாங்க இன்னைக்கு ஏசப்பா. என்ன கிட்ட பார்வை? அவர் யாரு? பரிசுத்தர். சொல்லலாமா? இந்த பரிசுத்த கர்த்தரை நீங்களும் நானும் கிட்ட வந்து தொடலாம். இன்னைக்கு யாரும் அந்த பரிசுத்த கர்த்தரை கிட்ட வந்து தொட விரும்புறீங்க? யாரெல்லாம் பரிசுத்த கர்த்தரை கிட்ட வந்து தொட விரும்புறீங்க? அப்ப நமக்கு என்ன கிடைக்க போகுது? விடுதலை. நமக்கு என்ன கிடைக்க போகுது? எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிதான். விசுவாசிக்கிறோமா? இல்ல அற்ப விசுவாசின்னு சொல்லாம ஆண்டவர் நம்ம மேல ஆச்சரியப்படத்தக்க விசுவாசம், உங்க வஸ்திர தொங்கல் நான் இன்னைக்கு தொடுறேன், நீங்க பரிசுத்த தொடுகை எனக்கு வேணும் நம்ம சொல்லலாம். தூர பார்வை. ஆண்டவரே, நிறைய பேர் எங்க குடும்பத்துல இந்த காலனிலயோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோ இன்னும் ஏசப்பாக்குள்ள வரல. ஆனா நாங்க தலைவர்களா இருக்கிறவங்க, நாங்க இங்க சர்ச்சுக்கு வர்றவங்க, நாங்க இங்க உங்களை ஏத்துக்கிட்டவங்க, உங்களை எங்க வாயால அறிக்கை பண்ணவங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இனிமே இந்த இடம் என்ன பண்ண போகுது? ஏசப்பா பிள்ளைங்களால நிரம்ப போகுது. சும்மா இங்க என்ன செத்து போனவங்க மாதிரி இல்ல, எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டவர்களாக, உயிரோடு எழுப்பப்பட்டவர்களாக, பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழுந்தவர்களாக நீங்களும் நானும் இருந்தோம்னா நமக்கு என்ன இருக்கு? பயம் இல்லாம விசுவாசம் இருக்கு. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் என்ன சொல்லலாம்? இனிமே எனக்கு பயம் இல்லாத விசுவாசம் இருக்கு. கடைசியா தாமதம் மட்டும் இல்ல, ஏசப்பா எதையாவது தொடங்குறாங்கன்னா அதை முடிப்பாங்க. ஏசப்பா எதை தொடங்குறாங்களோ அத முடிப்பாங்க. அங்க ஏசப்பா கிட்ட வந்து யவீர் என்ன கேட்டான்? என் மகா மரண அவஸ்தைப்படுறா வாங்க. அவர் முடிச்சாரா இல்லையா? முடிச்சார்.
நடுவுல தாமதம் வந்துச்சு, ஆனாலும் ஏசப்பா என்ன செஞ்சாங்க? முடிக்கிறாங்க. துவங்குகிறதை கர்த்தர் முடிக்கிறார். விசுவாசத்தை கர்த்தர் தொடங்குகிறார். தாமதங்களின் மத்தியிலும் கர்த்தர் துவங்கிறார். அப்படின்னா அவர் விசுவாசத்தை முடிக்கிறார். இப்ப இந்த பயம் இல்லாத விசுவாசத்துல Yeah.